லாபராசி. இது இரண்டாவது மனைவியை குறிக்கும் ராசி. அதாவது முதல் மனைவி இறந்தோ பிரிந்தோ அவர்களை விட்டு போனதுக்கு அப்புறம் இரண்டாவது ஒரு திருமணம் செய்து அந்த திருமணத்தோடு சேர்ந்து வாழ்கிறதை குறிப்பது இந்த இரண்டாவது ராசி. ஆணுடைய முதற் குழந்தை என்று ஒன்று உண்டு, பெண்ணுடைய முதற் குழந்தை என்று ஒன்று. அதாவது ஒரு உறவு பேரன், மகன், அப்பன், பாட்டன், பூட்டன், ஓட்டன் அப்படி உறவுக்கு போச்சுன்னு ஒரு 7 தலைமுறை வரும். இந்த தலைமுறை முடிந்த உடனே ஒரு பெண் குழந்தை பிறக்கும். 7 தலைமுறைக்கு ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும், 8வது தலைமுறைக்கு ஒருவருக்கு பெண் குழந்தை பிறக்கும். இந்த பெண் குழந்தை லிஸ்ட்ல வர்றதுதான் இந்த 11வது ராசியில வரும். நாம இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா கும்பராசி. கும்பராசி 11வது ராசி, காலபுருஷனுடைய 11வது ராசி லாபராசி. இது இரண்டாவது மனைவியை குறிக்கும் ராசி. அதாவது முதல் மனைவி இறந்தோ பிரிந்தோ அவர்களை விட்டு போனதுக்கு அப்புறம் இரண்டாவது ஒரு திருமணம் செய்து அந்த திருமணத்தோடு சேர்ந்து வாழ்கிறதை குறிப்பது இந்த 2வது ராசி. ஆண்கள் இல்லாத, இப்ப ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் பிறந்திருக்காங்க, 2 பெண்களோ 3 பெண்களோ இருக்காங்க, பெண்கள் மட்டும் இருந்தா அது இந்த ராசியை குறிக்கும், இந்த கும்பராசியை குறிக்கும். அவங்க கும்பராசியினுடைய ஆட்சிக்குள்ள வந்துருவாங்க. ஒரு பெண் ஆணுனுடைய முதற் குழந்தை என்று ஒன்று உண்டு, பெண்ணினுடைய முதற் குழந்தை என்று ஒன்று. அதாவது ஒரு உறவு பேரன், மகன், அப்பன், பாட்டன், பூட்டன், ஓட்டன் அப்படி உறவுத்து போச்சுன்னு ஒரு 7 தலைமுறை வரும். இந்த தலைமுறை முடிந்த உடனே ஒரு பெண் குழந்தை பிறக்கும். 7 தலைமுறைக்கு ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும், 8வது தலைமுறைக்கு ஒருவருக்கு பெண் குழந்தை பிறக்கும். இந்த பெண் குழந்தை லிஸ்ட்ல வர்றதுதான் இந்த 11வது ராசியில வரும். அதாவது மேச ராசியிலிருந்து 5வது வீடு சிம்ம ராசி. ஆண்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தை அந்த ராசியிலையும், பெண்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தை அதாவது பெண் துலா ராசியில் இருக்கிறது பெண். இந்த பெண்ணுக்கு பிறக்கும் முதல் குழந்தை கும்பராசியில வரும். இது ஒரு அமைறாங்கன்னா லாபம் அப்படிங்கிறது, ஒரு தொழில் செய்யும் போது அதுல வருகிற லாபம் அப்படிங்கிற எல்லாமே சேமிக்கிற இடம் இந்த இடம் தான். லாபங்களை சேமிக்கிறது, ஒரு குடும்பத்தை நடத்துகிறது, அதுக்கான தேவையானவைகளை எல்லாம் இந்த ராசியில தான் இருக்கும். இந்த ராசி ஒருவருக்கு பலமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையை அழகாக ஓட்டுவார்கள், சிறப்பாக இருக்கும். அப்புறமா இந்த ராசியில ஞானிகள் எல்லாம் இந்த ராசியில இருக்கிறாங்க. ஞானிகள்னு சொல்லப்படுகிறவங்க அத்தனை பேரும் இந்த ராசியில இருக்கிறாங்க. ஞானிகளுக்கு நாடு பேதம், மத பேதம், ஜாதி பேதம் எதுவுமே கிடையாது. நாடு, ஜாதி, மதம் ஒருவர் பார்க்கிறவராக இருந்தால் அவர் ஞானி அல்ல. அவர் ஒரு மதவாதியோ ஒரு மதத்தை சார்ந்த ஞானியாக இருப்பார், ஆனா ஞானி கிடையாது. இந்த ராசிக்கு அதிபதியா இருக்கிற ஜீவன் எதுன்னா கழுகு. இது வானத்தில் பறக்கும் கழுகு. இந்த கழுகுக்கு கீழே இப்ப சேட்டலைட் விட்டுருக்காங்க, அது இந்த ராசியில தான் வரும். இப்போ அதுக்கப்புறமா இருக்கிற டிவி, ரேடியோ, இந்த செல்போன், இந்த தகவல் தொழில்நுட்பங்கள், வானால் ஆளப்படுகிற எல்லாமே இந்த கும்பராசிக்குள்ளதான் வரும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள யார் இருக்கான்னா வெளியூர் சென்று, அதாவது சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் சென்று அங்கே தலைவர்களாகவோ, இப்போ ரிஷி சுனக் இருந்தாரு, அவர் இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல எல்லா நாடுகள்லையும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போய் பெரும் பதவிகளிலேயோ பெரும் முதலாளிகளாகவோ சுயமாய் சம்பாதித்து உயர்நிலைக்கு வருகிற எல்லாரும் இதுக்குள்ளதான் இருப்பாங்க. அதாவது இவர்களுக்கு அதிகமாக ஒன்றில் தாயின் உதவி இருக்காது அல்லது தந்தையின் உதவி இருக்காது. ஒருவேளை தந்தை இல்லாமல் இவர்கள் இருக்கலாம், தந்தை இருந்தும் தாய் இல்லாமலும் இவர்கள் இருக்கலாம், இரண்டும் இல்லாமலும் இருக்கலாம். அதிகமாக சொந்த உழைப்பில் முன்னேறி வருகிறவர்கள் எல்லாருமே இந்த ராசிக்குள் வந்து விடுவார்கள். அப்புறமா இதற்கு யார் இருக்காங்கன்னா பேதைகளையும் இவர்கள் ஞானியாக்கி விடுவார்கள். இந்த ராசியில இருக்கிறவங்க ஒரு பேதையாக இருந்தாலும் ஞானியாகி இருப்பார்கள், பேதைகளையும் ஞானியாக்கி விடுவார்கள். PhD பட்டதாரிகள், பிரபஞ்சத்தில் இருக்கிற PhD பட்டதாரிகள் எல்லா பேருமே இந்த ராசிக்குள் தான் வருவார்கள். எப்படின்னா 12 ராசியிலும் PhD இருப்பாங்க. ஆனா அந்த PhDங்கிற ஒரு தகுதியை வழங்குவது இந்த ராசி தான். இந்த ராசி சுழற்சியில் வரும்போது
அவர்கள் அதாக மாறுவார்கள். இப்போ சிலர் சொல்லலாம், நான் இந்த ராசி இல்லையே, நான் அந்த ராசி இல்ல, நான் அந்த ராசி இல்லையே, இந்த ராசி இல்லான்னு சொல்லலாம். இந்த கும்ப ராசியில் எந்த ஒரு கிரகம் இருக்கும் போதோ, இந்த கும்ப ராசியில் ஒரு திசை புத்திகள் அதை கடக்கும் போதுதான் அந்த ராசி அவர்களுக்கு அந்த பட்டத்தை வழங்கும், அல்லது அவர்களை அந்த ராசியில் இருந்து இந்த ராசிக்கு வாரி கொண்டு வந்துவிடும். அதாவது பூமியில் பிறந்த அனைவருக்குமே ஒரே ஒரு ராசி தான் உண்டு, அது கடகராசி. கடகராசி மட்டுமே அவர்களுடைய ராசி. மற்ற ராசிகள் எல்லாம் அந்த ராசியின் தோட்டங்கள், அதாவது கர்மாவுக்கு ஏற்றபடி அவர்கள் அந்தந்த ராசிகள்ல போய் பிறப்பார்கள். கர்மாவுக்கு ஏற்றபடி பிறக்கிறார்களே தவிர அவர்கள் அந்த ராசிக்கு உரியவர்கள் அல்ல. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, இந்த ராசியினுடைய சூட்சுமம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு ராஜ்யத்தை ஆளும் ராஜாவிற்கு தலையில்லை, அவர் தோட்டத்தில் வாழும் மானுக்கு கால் இல்லை. காலில்லாத மானை கையில்லாத வேடன் தூரில்லாத குட்டையில் பிடித்து ஆளில்லாத சந்தையில் விற்றான். அப்படிங்கிறது தான் இந்த கும்ப ராசியின் மறைபொருள். இந்த கும்பராசிக்கு இன்னொன்னு இருக்குது, இனிது கேளேன். ஔவையாரிடம் முருகர் கேட்பாரு, இனிது கூறேன் அப்படி கேட்பார், இனிது கூறேன். அப்பொழுது அவர் இனிது என்று சொல்லும் போது, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதிலும் இனிது ஆதியை தொழுதல் இனிது, அதிலும் இனிது அறிவுள்ளோரை காணுதல் இனிது, அதிலும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காணுதல் இனிது அப்படின்னு சொல்லுகிற ராசிக்காரர்கள்லாம் இதுக்குதான் இருக்கிறார்கள். அதே போல கும்பமுனி வசிஷ்டர் இவங்கெல்லாம் இந்த கும்பத்துல உதித்தவங்க தான். அதாவது பெரிது கூரைன்னு சொல்லும் போது, பெரிது பெரிது பூவனம் பெரிது, பூவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ அரியமால் உந்தியில் உதித்தோன், அரியமாலோ அலைகடல் துயிலோன், அலைகடலோ குருமுனியின் கலசத்தில் ஒடுக்கம், கலசமோ பூவியில் சிறுமண். இப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கு, இந்த பெரிது 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 கூட்டத்துல இறைவனை ஒப்பிட்டு சொல்ல வரும் அந்த வரிசையில் இந்த குருமுனி ஒரு பெரிய படைப்பாக இருக்கிறார். இதான் இந்த கும்பராசியினுடைய சிறப்பு. இறைவனுக்கு அடுத்த நிலையில் வருகிறவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். அது அடுத்தது, இவையெல்லாம் பின்பு ஒரு இதுல தெளிவாக சொல்லுகிறேன். அடுத்தது என்னன்னா, இதுல அஸ்ட்ராலஜர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லா பேரும் இந்த ராசிக்குள் தான் வருவார்கள். ஒரு சிறப்பான அஸ்ட்ராலஜர் இந்த கட்டத்துல அஸ்ட்ராலஜர்களை அந்த நாட்கள்ல ராஜாக்கள் காலத்துல உருவாக்குவாங்க. இவன் அஸ்ட்ராலஜரா தான் பிறக்கணும் அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜரை பிறக்கும் போதே முதல்ல முன்னக்கூட்டி அறிந்ததை செய்வாங்க. பிறக்கும் போதே இதை உருவாக்குவாங்க. இதை எப்படி உருவாக்குகிறார்கள் என்றால், 12 மாதங்கள் செவ்வாய் வக்கிரமடையாமல் இருக்கும் காலத்தை முன்னதாக அறிந்து கணித்து, அந்த காலத்தில் அவர்கள் அந்த குழந்தையை அவர்களோடு இணையும்படி, இணைந்து குழந்தை பிறக்கும்படி செய்வார்கள். இது அஸ்ட்ராலஜரை உருவாக்கும் முறைகள். அது இந்த ராசிக்குள் தான் இருக்கிறது. அல்ல என்றால் 12 மாதம் கர்ப்பவாசத்தில் வாழ்கிறவர்கள், அப்படி இருந்து பிறந்தவர்கள், 11 மாதம் தாண்டி பிறந்தவர்களும் இந்த நிலைக்கு வருவார்கள். அந்த காலத்துல வேதங்கள் கொண்டவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளை உருவாக்குவார்கள். தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தீர்க்கதரிசிகளை உருவாக்குவார்கள். அவர்கள் படுக்கும் போது வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாமல் மல்லாக்காக படுக்க வைத்தால் இறை தரிசனங்கள் கிடைக்கும். இந்த தரிசனங்களின்படி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி எடுத்தால் இவர்கள் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எனப்படுவார்கள். தீர்க்கதரிசிகள் ஒன்று, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்பவர்கள் ஒன்று. அதே போல் அஸ்ட்ராலஜர்கள் இருப்பார்கள். அஸ்ட்ராலஜர்கள் தங்கள் வம்சாவளியை ஒரு சிறந்த அஸ்ட்ராலஜராக உருவாக்க வேண்டுமானால் செவ்வாயானவர் 12 மாதங்கள் வக்கரகதி அடையாமல் இருக்க வேண்டும். மற்ற எல்லா கிரகங்களும் வக்கரகதி அடையும். ஆனால் இதை ஒரு கணிதம் போட்டு பார்த்தால் இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இது வக்கரம் அடையாது என்கிறதாக கணித்து அதற்குள் பிறக்க வைப்பார்கள். அப்புறமாக இதற்குள் யார் வருகிறார்கள் என்றால், பெண்களின் தலைப்பிள்ளைகள் வருகிறார்கள் என்று சொன்னேன். அதாவது 7 தலைமுறை முடிந்து 8வது தலைமுறை. இந்த 8வது தலைமுறையில் வருகிற பெண்கள், அவங்களுக்கு பெண் பிள்ளைகளாக தான் பிறக்கும். அந்த ஒரு சந்ததியிலும் பெண்கள் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு குடும்பம் அவ்வளவுமே
ஒரு நல்ல நிலைக்கு வந்துடும். அதாவது ஊர் விட்டு ஊரு போய் ஏதோ ஒரு வழியில பிழைச்சுக்கிடுவாங்க. இவங்களுக்கு ஆண்களைப் போல இவங்களும் இருப்பாங்க. ஆண்களைப் போல எல்லா இடங்களிலும் இவர்கள் இருப்பார்கள். ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை செய்யக்கூடிய அனைத்தையும் செய்கிறவர்கள் இந்த கும்பராசியில் இருப்பார்கள். உலகத்தை முன்னெடுத்து செல்லுகிறவர்கள். இப்போ எல்லா துறையிலும் இருக்கிற விஞ்ஞானிகள் அனைத்து துறையில் இருக்கிற விஞ்ஞானிகள் இந்த ராசிக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் தான் உலகத்தை முன்னெடுத்து செல்கிறவர்கள். அதாவது இப்போ செல்போன் இருக்கு, இந்த செல்போனை கண்டுபிடிச்சு அதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அதை எல்லாரும் அதை பயன்படுத்தி அந்த பயணத்தின் வழியாக முன்னே செல்கிறார்கள். அதே போல மருத்துவத்துறையில் இருக்கிறார்கள். மருத்துவத்துறையிலும் ரத்தத்தை சோதனை செய்கிறது, அதன் மூலமா வைத்தியங்களை கண்டுபிடிக்கிறது, ஸ்கேன் பண்ணுகிறது, அதன் மூலமா வைத்தியத்தை கண்டுபிடிக்கிறது, அதனுடைய நோய்களை அறிகிறது, இதன் வழியா முன்னே எடுத்து செல்வார்கள். ஒரு அறிவியல் அறிஞர் தான் உலகத்தை முன்னெடுத்து செல்லுகிறார். அந்த வகையில் இதில் இருக்கிறவர்கள் கொண்டு வருவார்கள். இன்னொன்னு, ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கும் இதில் இருக்கிறவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் பூமியோடு பற்றில்லாதவர்கள். இவர்களுக்கு கர்மா என்பது கிடையாது. இவர்களுக்கு நிலம் பதிக்க கூடாது. இவர்கள் மற்ற 10 ராசிகளிலும் குடும்பம், தொழில், உறவு, திருமணம் இப்படியாக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பவர்கள் 10 ராசிக்குள் வருவார்கள். 11வது ராசியில் இருப்பவர்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மதங்கள், அத்தனை சாஸ்திரங்கள், அத்தனை அறிவியல்கள், அத்தனை கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த உலகத்தை படிக்கிறவர்கள். குடும்பத்தை விட்டுவிட்டு, அவர்கள் குலம் கோத்திரங்கள் எல்லாம் விட்டுவிட்டு தனியாக இந்த உலகத்தை ஆராய்கிறவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இந்த ராசிக்குள் இருப்பார்கள். இப்படி இந்த ராசிக்குள் சரியாக அந்த வேலையை செய்யாவிட்டால் அவர்கள் அதில் என்ன குற்றம் செய்திருக்கிறார்களோ அந்த குற்றத்தின்படி சனி அவர்களை பிடித்து பின்னெடுத்து கொண்டு போய்விடும். அது எந்த ராசியில கொண்டு தள்ளணுமோ அந்த ராசியில கொண்டு தள்ளிவிடும். இப்போது கும்பராசியை முடித்துக் கொள்கிறேன். கும்பராசியில் இன்னும் அதிகமாக இருக்கிறது, அதை போக போக சொல்லுகிறேன். அடுத்தது சிம்ம ராசி ஒன்று இருக்கிறது. சிம்ம ராசியை பார்க்கலாம்.